விட்டுறானுங்க. ஆனா நீ இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப எப்படின்னா என்ன ஒரு பிரச்சனைனா, என்னைக்கு நாங்க பொதுக்குழு சேலத்தில் நடத்தணுமோ மருத்துவர் ஐயா அவர்களையும் செயல் தலைவர் அக்கா காந்தி அவர்களையும் ஸ்ரீகாந்தி அவர்களையும் என்னுடைய கௌரவ தலைவர் தியாகச்சமல் ஜி.கே. மணி அவர்களையும் இளைஞரணியுடைய தலைவர் தம்பி தமிழ்குமரன் அவர்களை வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்குழு. அந்த பொதுக்குழுல வன்னியர் சங்க காலத்திலே மருத்துவர் ஐயா அவருக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது அந்த மாதிரி ஒரு வரவேற்பு. அதுக்கு பின்னாடி அவர் நடைபயணம் வராரு, தண்ணி கூட நடைபயணம் வராரு. ஒரு இடத்துலயும் 500 பேர் 1000 பேர் கூட்டம், அதுவும் பெண்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது ஆர்ப்பரிப்பான கூட்டம். பார்த்தோன்னே அன்புமணியால தாங்க முடியல. இதுக்கு யார் காரணம்? அருள் காரணம். அருளை கொண்டு விடுங்க. இது இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அங்க கல்லுல தாக்குன பின்னாடி வரானுங்க பசங்க. 3 பேரு கத்தி, பெரிய கத்தி, 5 பேரு இரும்பு பைப்பு. நீங்க எங்க கார்லாம் பாருங்க, 6 காரை கண்ணாடி கதவெல்லாம் அடிச்சு நுணுக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னை நோக்கி கத்தி எடுத்துட்டு வரானுங்க. டேய் அன்புமணி உன்னை கொல்ல சொல்லிட்டாரா, இன்னைக்கு உன்னை கொல்றா. இதே வார்த்தை என்ன வார்த்தை? டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு, உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வர்றான். வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார், நான் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து விழுந்து என்னை காப்பாத்துறாங்க. அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு பாதிப்பு. என்னன்னா ஏங்க, பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற அன்புமணி இன்றைக்கு என்னை கொல்லுவதிலே, என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இல்லை. என்னன்னா பெற்றெடுத்த தந்தை 36 வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட அவரு தான் 50 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய அந்த கட்சிக்கு தலைவராக நியமிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொல்றது? நான் யாருங்க? நான் அந்த கட்சி உருவாக்கணும்னா அவரு கூட ஒரு 25 வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன். அன்புமணி வாழ்க, அன்புமணி வராருன்னு சொல்லி ஊரா போய் கொடியேற்றி இருக்கிறோம். அந்த ஏற்பாடுகளை செய்தோம். அதுல வரலாறு 2 பேர் தான், நானும் அறிவுச்செல்வனும். அறிவுச்செல்வன் செத்து போயிட்டான். அறிவுச்செல்வன் கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன். அவனு செத்ததுக்கு காரணத்தை விரைவில் வெளியிடுவேன். அதற்கும் காரணம் சொல்லுவேன். இதே மாதிரி என்னை சீண்டிக் கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன். பல உண்மைகளை, அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும். நான் கூடவே இருந்தவன். என்ன சீண்ட வேண்டாம். இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன். என்ன காரணம்? மருத்துவர் ஐயாவுடைய பள்ளியிலே படித்த மாணவன். கல்லெடுத்து அடிச்சு என்ன கத்தியை காட்டினா நான் பயந்துக்கணும். இது ஜனநாயக நாடு, இது மன்னராட்சி இல்ல. ஜனநாயக நாடு, மன்னராட்சி கிடையாது. இதுல நியாயம், நீதி, நேர்மை, சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் இருக்குது. நியாயம், நீதி, நேர்மை, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் காப்பாதவர் காவல்துறை. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா 10 காவல்துறை வர்றாங்க, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர். அவனுக்கு கத்தி எடுத்த உடனே அவங்களும் பயந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே. கத்தி எடுத்து அந்த பெரிய பெரிய தட்டி இரும்பு ராடு எடுத்தோடனே காவல்துறையும் பயந்துருச்சு. அந்த பயத்தினால நான் உள்ளே தான் கார்ல உட்காந்துட்டு இருந்தேன். நான் இறங்குறதுக்கு தான் இறங்கி அவன்கிட்ட நீதி கேட்கலாம், நியாயம் கேட்கலாம். என்னப்பா என்ன பண்ண முடியும்? அடிப்பான், கொல்லுவான், போனா போயிட்டு போகுது. என்ன அந்த உயிர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு போக போகுது. 100 வயசா வாழ போறோம், 100 வயசா வாழ போறோம். எப்பயோ சாவரம். இப்ப அன்புமணி கையால சாவர மாதிரி இருக்கட்டும். அன்புமணி கையால எங்க ஐயாவுடைய பெத்த மகன் அன்புமணியால செத்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு கூட நினைச்சேன். சரி வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியா என்ன விடல. மாவட்ட செயலர்லாம் என்ன விடல. நான் வந்துட்டோம். நான் என்னை பொறுத்தவரையில தமிழ்நாடு காவல்துறை நம்புகிறேன். அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். உண்மையான குற்றவாளிகள் எப்படின்னா, நாங்க யாராச்சும் அடிச்சிருந்தா, தகராறு பண்ணிருந்தா என் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம். எதுவுமே பண்ணல. ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசல, திட்டி பேசல.
எங்களை போய் கொல்லணுங்கிற நோக்கத்தோட அன்புமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப வருத்ததாக இருக்குது. இவர் சொல்றாரு மேடைக்கு மேடை, நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன். இவர் ஆட்சிக்கு வந்தா கூட இருக்கிற ஒருத்தரா பார்த்து கொண்டு விடுவாரு. தமிழக மக்கள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் ஏமாளிகள் அல்ல. நான் என்ன சொல்றேன், மருத்துவர் ஐயா பாட்டாளி மகிழ்ச்சி ஐயா கிட்ட தான் இருக்குது. 6% வாக்காளர்கள், 5.87% வாக்காளர்கள் எங்க ஐயா கூட தான் இருக்கிறாங்க. இததான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிதான் இருக்கிறாங்க. காயமேடு 6 கார் உடைக்கப்பட்டிருக்கிறது. காயம் ஒரு 10 பேருக்கு மேல இருக்கும். இப்ப எத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்கான்னு தெரியல, பார்க்க போறோம். போய் அடுத்த கட்ட நடவடிக்கை காவல்துறை மட்டும் தான் நம்புறோம். நாங்க அங்கேயே சொன்னாங்க, என் கூட இருந்தவங்க எல்லாம் சாலை மறியல் பண்ணலாம், நீதி கேட்டு சாலை மறியல் பண்ணலாம். வேண்டாம்பா, அவங்க பண்ணின அராஜகத்தை நம்மளும் கையில் எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்தல் செய்யப்பட்டிருக்க மக்கள். எப்படி இன்னொன்னு எனக்கு என்னன்னா, அன்புமணி வச்சுக்கிட்டே அந்த பையன் 3 நாளுக்கு முன்னாடி நீ நடமாட முடியாது வெட்டரம் குத்துறன்னு பேசலாம். அதுக்கு சிரிச்சுக்கிட்டு அதை ஆதரிக்கிறார். அப்படின்னா இதில் முதல் குற்றவாளி அன்புமணி தான். என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி. அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்யவிட்டால் மிக கடுமையாக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். வீடியோ இருக்குது. ஜெயபிரகாஷ் ஒரு பையன், ஜெயபிரகாஷ் ஒரு பையன், சடையப்பன் ஒரு பையன், இன்னும் பையன் இந்த கத்தி எடுத்துட்டு வந்தவன் சடைப்பேன், சங்கர் ஒரு பையன் கத்தி எடுத்துட்டு வந்தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காலையில சட்டமன்ற உறுப்பினர் அங்க அஞ்சலி செலுத்ததுக்கு வரதா முடிவு பண்ணியாச்சு. அவர் ஐயா போட்ட ஒன்றிய செயலாளர், இறந்து போனவரோட அப்பா சத்யராஜோட அப்பா, ஐயா போட்ட ஒன்றிய செயலோட அப்பா. அதுக்கு எம்எல்ஏ வர்றதா அங்க தகவல் வந்துருச்சு. இந்த பையன் இவங்க போய் இந்த ஜேபி பையன் என்ன பண்றான்னா, அங்க போய் அவர் இங்க வரக்கூடாது, வந்தா பிரச்சனை ஆகுங்கிறத மிரட்டுறான். அதை மீறி எல்லாம் எங்க குடும்ப நண்பர் அவர் வருவாரு, எங்களுக்கு எல்லாம் ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே நாங்க இங்க இருந்து 20-25 கார்ல போனோம். எல்லா மாவட்ட செயலாளர்களும் போறோம். போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு நாங்க வரும்பொழுது, அஞ்சலி செலுத்த போகும்போது ஒருத்தர் சண்டை கேட்கிறான். அப்ப போலீஸ் நிறுத்தி அவனை தடுத்து கூட்டிட்டு போயிடுது. செலுத்திட்டு அஞ்சலி செலுத்திட்டு அமைதியான முறையில் அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது திட்டமிட்டு ஆனா கட்டாயமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பேஸ்புக்ல சொன்னேன், இந்த பையன் விளம்பர பிரியர், விளம்பரத்துக்காக எது வேணாலும் பண்ணாரு. இவங்க எல்லாருமே பல்வேறு விளப்புகள். அது மெயினா யாருன்னா ஜேபி மாவட்ட செயலாளர், அவரோட கூட வணிக சங்கத்தின் செயலாளர் சங்கர், இந்த ஒன்றிய செயலாளர், இவங்க எல்லாத்து மேல பல வழக்குகள் இருக்குது. இவங்க விளம்பரத்துக்காகவே ஏதாவது பண்ண நமக்கு, அதாவது பெரிய ரவுடியானா பண்றாங்க. பெரிய உழைப்பவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணனா ஐயா கூட இருந்து யாரும் போக மாட்டாங்க. எல்லாருமே ஐயாவோட மிரட்டலுக்கு எல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். நாங்க அமைதியான இன்னொன்னு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கதிராஜன் சொன்ன மாதிரி, கதிராஜன் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் பல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. இப்ப நம்ம இல்லைங்க, பேஸ்புக் நடந்தாலும் நான் கொடுத்தது சைபர் கிரைம்ல கொடுத்துருக்கோம். இப்ப இன்னொன்னு எங்க மாவட்ட செயலர் ரத்தன் சொன்ன மாதிரி இதுக்கு காரணம் அன்புமணி. இத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் காரணம் அன்புமணி. டீசன் டெவலப்மெண்ட் பேசுற அன்புமணி தான் என் மீது கொலைவெறி தாக்குதல் செய்வதற்கு காரணம். அவர் தூண்டுதல் தான், அவர் சொல்லிதான் இந்த பசங்க எல்லாம் செஞ்சாங்க. சார், காவல்துறைக்கு நான் நேற்று இரவே என்னுடைய நான் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது இதுல ஹோட்டல்ல இந்த ஐபில என்ன தாக்க முயற்சி பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனா பல முறை போன்ல மிரட்டுறாங்க, மேடையில பேசுறாங்க. இது எல்லாத்துக்கும் புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனா இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் காவல்துறையை நம்புவோம். நன்றி. தெரியல, அது நீங்க தான் கேட்க.